இந்த பட்ஜெட் 60 கோடி திருவண்ணாமலைக்கு. அது தமிழ்நாடு முழுவதும் 2400 கோடி, 1/2% ஒதுக்கீடு. அப்போ இந்த பட்ஜெட்டுக்கு மட்டும் நலத்திட்டங்களுக்கு 80,000 கோடி வந்து கடன் வாங்கும் போது ஆர்பிஐ வந்து குறுக்கணிக்குதா? சகோதரிகளுக்கு சிரம் சார்ந்த வணக்கம். விடியல்ல 4:30 மணிக்கு கிளம்பும் போது முகச்சவரம் பண்ண எங்க சம்சாரம் என்னன்னு கேட்டது, கடன் தள்ளுபடிக்கு போறேன் அப்படின்னு 4:30 மணிக்கு. அப்படியா அப்படியா? ஆமா அப்படின்னு. எங்களுக்கு விஜய் ஒரு வருஷத்துக்கு 30,000 ரூபான்னு 1,40,00,000 பேருக்கு ஒரு வருஷத்துக்கு பட்ஜெட்ல 42,000 கோடி ஒதுக்க போறார் ஒரு வருஷத்துக்கு. உங்களுக்கு 5 வருஷத்துக்கு கடன் எவ்வளவு தள்ளுபடி தேவைப்படும் அப்படின்னு 18,000 கோடி 20,000 கோடின்னு. இங்க நான் இதுக்கு நேரம் வந்து 10 சவரம் பண்ணேன். எங்க சம்சாரம் கழிச்சு ஒழுங்கா பண்ணு அப்படின்னு பேசிட்டு வரேன். இந்த மகளிர் உரிமை தொகை மட்டும் 42,000 கோடி ஒரு வருஷத்துக்கு. மகளிருக்கு சிறந்தான வணக்கம். எங்களுக்கு 1 ஓட்டுனாக்கா உங்களுக்கு 10 ஓட்டு. 1,40,00,000 பேர் வந்து பார்த்தாக்கா மகளிர் உரிமை தொகை. எங்களுக்கு மட்டும் 14,00,000 பேர். என்ன பண்றது? காலம். மகளிருக்கு சிறந்தார்ந்த வணக்கம். அடுத்ததாக இது எங்க மாவட்டத்தினுடைய வேளாண் திட்ட கையேடு. எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க? 60 கோடி. முன்னால் இருந்த ஏபிசி கேட்டேன், அனைத்து மாவட்டத்தினுடைய திட்ட கையேடு வேணும்னு. எனக்கு காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஒரு 6 மாவட்டத்தில் கையேடு கிடைச்சது. ஒரு மாவட்டத்துக்கு 60 கோடினா 38 மாவட்டத்துக்கு, அப்ப 38 மாவட்டத்துக்கு 2,100 கோடி. ஐயா சொன்னார் 4,00,000 கோடி பட்ஜெட். 2,100 கோடி இருக்கா? 1% இல்ல, 1/2%. இதை வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே மேக்கப் போட்டு வந்து பார்த்தா பொதுப்பணித்துறை, ஊர வளர்ச்சி, மின்வாரியம், கால்நடை, பால்வளம், பட்டுவளம், வனம், வருவாய், கால்நடைத்துறை எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தா 46,600 கோடின்னு சொல்றாங்க. இல்ல, எங்க மாவட்ட வேளாண் நல திட்ட கையெடுக்க 56 கோடி தான். ஆகவே தமிழ்நாடு முழு வேளாண் திட்டத்துக்கு 2,100 கோடி மட்டும் 1/2% ஒதுக்கீடு. ஆகவே தான் இந்த ஒதுக்கீடை உயர்த்தி வழங்க தொடர்ச்சியாக 19 ஆண்டுகளாக வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் போடுற ஐயாவுக்கு என்னோட வாழ்த்துக்கள் மறுபடியும் போடணும். அதுபோல இந்த கடன் தள்ளுபடி என்னமோ சொல்லுவாங்க பார்த்தாக்கா, டாக்டர் சிவசாமி 2002 மின்கட்டண மறுபயக்கம்னு சொன்னார். அப்ப ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, அம்மையார் என்ன சொன்னாங்க, ஆர்பிஐ கண்ட்ரோல் போடுது, விவசாயிகள் நேரடியா வந்து பணத்தை அரசாங்கம் செலுத்துவதற்கு ஆர்பிஐ தடை போடுது, மத்திய மின் மசோதா சட்டம்னார். உடனே அவரு டாக்டர் ராமதாஸ் என்ன பண்ணாரப்ப, டாக்டர் சிவசாமி என்ன சொன்னாரு, மின் கட்டண இயக்கம்னு சொல்லிட்டு மின் கட்டண மறுபயக்கம் சொன்னாரு. அப்புறம் பிறகு அந்த ஆர்பிஐ வந்து ஆக்டும் இந்த மத்திய மின் சட்டம் எங்க போச்சு? இன்னைக்கு அதை தான் சொல்லி இருக்காங்க. அப்போ இந்த பட்ஜெட்டுக்கு மட்டும் நலத்திட்டங்களுக்கு 80,000 கோடி வந்து கடன் வாங்கும் போது ஆர்பிஐ வந்து குறுக்கணிக்குதா? அப்ப விவசாய கடனுக்கு மட்டும் தான் வந்து ஆர்பிஐ குறுக்கணிக்குமா? இந்த விதிமுறைகள் எல்லாம் நல்லா படித்தவர்கள், பண்பாளர் சொல்லிக்கூடிய படித்தவர்கள் நம்மளை ஏமாற்று விஷயம். ஆகவே என் சம்சாரம் மாதிரி ஒரு வருஷத்துக்கு 46,000 கோடி வந்து பார்த்த மகளிருக்கு வேலை வாங்காம தராங்க. 30,000 ரூபாய் வேலை வாங்கி தராங்க, வேலை வாங்காம தராங்க. உன்னாவோட 40 வருஷம் வாங்கினேன் நானு, உன்னாவோட சுகத்துக்கத்துல பாடுபட்டேன். என்ன ஏன் 7 உட்கார வச்சு 1/2 மணி நேரம் என்ன வேலை வாங்கி 6 மணி நேரம் உழைப்பு முடக்கிற? மகளிர் நீதி 30,000 சும்மா தானே தராங்க. அப்புறம் ஏன் என்ன வந்து பார்த்து 7 வேலை எனக்கு 6 ஏக்கரா இருக்கு போட்டு இப்ப அது எல்லாத்துக்கும் கொடுக்க இல்லை, கடைசியா கொடுத்தா மகளிர் தொகை எப்படி பேசுறேன் அது வேண்டாம். இல்ல இல்ல இல்ல, நான் சொல்றது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 125 நாளா உயர்த்தி இருக்கிறாங்க. ஆனா கிடைக்கிறதே வந்து 10-12 நாள் தான் கிடைக்கிறது. இப்போ வந்து நமக்கு வந்த நிதியே வந்து ஒதுக்கீடு, தமிழ்நாடு ஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா அதுல 11.5 நாள் தான் வருது மொத்தத்தில். இப்ப இந்த வர ஆண்டுக்கு ஐயாவோட வாயால இது வரதுக்கு தான் நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்காரு, அவரோட வாயால வந்துருக்கு. அதுவே தான் அவர் ராஜீவ் நோட்ஸ் பேசின சிறப்பு தான். ஆகவே ஒருங்கிணைந்து அவர் வந்து ஆலைமணி அவர்கள் ஒன்றிய பெருந்தலைவர் மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுபோல வந்து பார்த்தாக்கா ஒவ்வொரு பட்ஜெட் துண்டும் ஒவ்வொரு ஊர்ல பொறுப்பாளர்கள் வர வேண்டும். இந்த பட்ஜெட்
60 கோடி திருவண்ணாமலைக்கு. அப்ப தமிழ்நாடு முழுவதும் 2400 கோடி, 1/2% ஒதுக்கீடு. ரைட், யோசிக்கணும். நன்றி.